ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மணக்க சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். காய்கறியை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துட்டு 4-5 பல் பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ப்ரெஷர் போட்டு ஒரு 2 விசில் எடுத்துக்கலாம். கொலையாக வெந்து வரட்டும். இப்போ சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்த பருப்பு, சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 1 1/2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய், இது கூடயே 2 தக்காளி பெருசாக எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது காய்கறி பார்த்திங்கன்னா பீக்கங்காய், முருங்காய், கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அது எடுத்துக்கலாங்க. காய்கறி போட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா காயெல்லாம் வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பத்தலைன்னு உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணியை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ அது கூடயே மல்லித்தழை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு சின்ன தாளிப்பு கடுகு, உளுந்த பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், மிளகாங்க, அவ்வளோதான். தாளித்து செய்யும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க.